ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவாமிய நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை ஆழ்த்துகிறேன். நாளிலே யோபு புஸ்தகம் முதல் அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசிப்போம். யோபு 1 அதிகாரம் 8 பக்கம் 634. 6 வாசிப்போம். ஒரு நாள் தேவபுத்திரர் யாவே தேவனுடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். யாவே தேவன் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் யாவே தேவனுக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். யாவே தேவன் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் யாவே தேவனுக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். யாவே தேவன் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் யாவே தேவனுடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த யோபு புஸ்தகமே நிறைய கேள்விகள் நிறைந்த ஒரு புஸ்தகம். நிறைய வேதத்துல பாத்தீங்கன்னா மற்ற புஸ்தக காட்டுல அதுல நிறைய கேள்விகள். புதிய ஏற்பாட்டுல பவுலடியாருடைய சில நிருபங்கள்ல கேள்விகள் இருக்கும். ஆனா மொத்தமா பாக்குறப்ப கேள்விகள் நிறைய, கேள்வி பதில் வரக்கூடிய ஒரு புஸ்தகம் இதுல. இதை வச்சு ஜனங்களும் கேட்பாங்க, எப்படி ஏன் யோபுக்கு இப்படி நடந்தது, யோபுக்கு எதனால இப்படி நடந்தது அப்படின்னு நிறைய இதை பத்தி டிபேட்டு, அதாவது கிரிட்டிக்ஸ் கூட இதை பத்தி அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுல சில மகத்துவமான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். முதல்ல திரைக்கு பின்னால் ஒண்ணு நடக்குது. பூமியில நம்ம நடக்கிற காரியம் ஒண்ணு, ஆனா பூமிக்கு மேல மேல ஒரு காரியம் நடக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் நம்ம வெறும் பூமி காரியங்களே பார்த்தோம்னா புரியாது. நம்ம பரத்தை உன்னதத்தை நோக்கி பார்க்கும்போதுதான், கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியும். பூமியில நடக்கிற காரியங்களை வச்சு மாத்திரம் நம்ம இந்த புஸ்தகத்தை வாசிச்சோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. என்ன நடக்குது? யோபு எப்படி பூமியில வாழறார், ஆனா இந்த சம்பாஷணை எங்க நடக்குது? அங்க நடக்குது. அங்க நடக்கிறதுக்கு இங்க ஏதோ ஆறுது. முக்கியமா தான் எப்பவுமே மோசே கூட தேவன் என்ன சொன்னாரு, கூடாரத்தை உண்டாக்குறப்ப மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி கூடாது. பூமியில இருக்கிற காரியம், நீ பூமியில இருந்தாலும் அது எப்படி இருக்கணும்? மேல இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம அழைப்ப அதுதான். நீ பூமியில நிறைய பேரு பூமியே தேடுகிறார்கள், ஆனால் நம்ம பரத்தை தேடும் போதுதான் இந்த காரியம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். சரி, இங்க ஒரு நாள் தேவ புத்திரர் யாவேதோட சந்ததியில் வந்து நின்ற போது, தேவபுத்திரர்லாம் தேவ சன்னதியில வந்து நிக்கிறாங்க. அப்போ அங்க இவனுக்கு என்ன வேலை? ஒரு கேள்வி வருது இல்லையா? அவனுக்கு இங்க என்ன வேலை? அவனுக்கு என்ன வேலை சொல்லுங்க? அவன் குற்றம் சாட்டுறதுதான் அவனுடைய வேலை. இல்ல, இங்க என்ன வேலை அவனுக்கு? அவனும் கூட என்ன பண்றாங்க? துதிக்கிறாங்க, அவர் கட்டளைக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. இங்க இவன் எப்படிப்பட்டவன்? பூமி எல்லாம் தன்னை துதிக்கணும். வெரி குட். தன்னை துதிக்கணும்னு விரும்புறவன் அங்க வந்து நிக்கிறான்.
இது பூமியில என்னங்க நடக்கிறது? தேவ சமூகத்திலேயே, தேவ சபையிலேயே எல்லாரும் இருப்பாங்க. அதுல நம்ம 2 கொரிந்தியர் 11 எடுங்க. பவுல் ரொம்ப அழகா சொல்றார். பக்கம் 254. ஆச்சரியமல்ல 14 பாருங்க. ஒளியின் தூதன் 14-15. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். இப்போ தேவ சமூகத்துல இன்னைக்கு தேவனுடைய காரியங்களை, தேவ சத்தத்தை தேடும்படி வருகிறது அல்லாமல் மற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இதான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11 எடுங்க. ஒன்று 11-18-19 பாருங்க. பக்கம் 237. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. அப்போ உத்தமர்களோட உத்தமர்கள் எல்லாத்தையும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப பூமியில எப்படி இருக்கிறப்பா, பரலோகத்தை அங்கேயும் என்ன தேவ சமூகத்துல வரான். ஆனா இவனுடைய வேலை என்ன? விஜயாஷ்டம் முதல்ல சொன்ன மாதிரி குற்றம் சொல்றதுதான் இவனுடைய வேலை. மற்ற தூதரோட வேலை தேவனை துதிக்கிறதும் தேவ கட்டளை நிறைவேற்றுறதும். இவனுடைய வேலை என்ன? குற்றம் சுமட்டுறதும் தேவனுக்கு விரோதமா செயல்படுதான் இவன் வேலை. ஆனால் தேவன் இவனை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறான்? இப்ப தேவனுக்கு எல்லாம் சர்வ வியாபி, சர்வ வல்லவர் இல்லையா? இவன் உள்ளத்துல இருக்குது என்னன்னு தெரியும் தேவனுக்கு. அதான் தேவன் இவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? என்ன கேட்கிறாரு? என் சேவகனாகிய யோபு எங்க இருந்து வருகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? அது தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தெரியும். எலிசா கேசி பார்த்து கேக்குறாப்புல. என்ன கேக்குறாரு? நீ எங்க போன? தெரியாதா? தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற எத்தனை அப்பங்கள் மீன்கள் உண்டு கேக்குறாரு. அது போய் போறது தெரியாதா? நம்ம இன்னொரு ஸ்டடியில தியானிச்சோம். எங்க தியானிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஒரு மாதம், 1.5 மாதம் முன்னால. ஆமா, எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்றத பத்தி ஃபுல்லா பார்த்தோம். யாரும் சொல்லுங்க. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ரைட். அதான் எங்கே இருக்கிறாய்? அது தெரியாது, அது தெரியும். ஆனா எங்க இருந்து வருகிறாய் கேட்கிறார். அவன் வாயிலிருந்து அவன் சொல்ல வைக்கிறார். அங்க ஆதாமி என்ன சொல்ல வைக்கிறான்? வாயில சொல்ல வைக்கிறார். கேசி என்ன சொல்ல வைக்கிறாரு? அவன் நான் எங்கேயும் போகல. அதே மாதிரி ஆண்டவர் சீஷர்கள் என்ன சொல்ல வைக்கிறாரு? 5 அப்பம் 2 ஒரு சிறு பையன்ட்ட இருக்குது. அது எது காண்பிக்கிறது? ஒரு சிறு பையனா இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற 5 அப்பம் 2 மீனாலும் அதை என்னால என் பிதா என்னை கொண்டு எல்லாத்தையும் செய்ய முடியுன்றதை காமிக்கிறதுக்காக. அதே போல இங்க சாத்தானுக்கு எங்க இருந்து வருகிறாய் கேட்கிறப்ப பூமி எங்க சுற்றி வருகிறேன்றான். அவன் உலாவி சுற்றி வருகிறேன். சரி, அடுத்தாப்புல ஒண்ணு கேட்கிறார். நீ பூமியில போய் பாத்திய, உன் வேலை எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஆதியில பூமியில நுழைஞ்சப்பவே உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட. எப்படி ஆரம்பிச்ச? உன் வஞ்சகத்தை வெளிப்படுத்தின. இப்ப நீ உலாவின்றது எதுக்காக? 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுது? கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரும் விழித்திருங்கள்,
தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியான பிசாசானவன் உங்கள் எதிராளியான எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற வகை தேடி சிங்கம் போல. சுற்றி திரிகிறான். ஆமென். சுற்றி திரிகிறான். அதான் பேதுரு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே தேவன் காமிச்சிட்டாரு, நீ சுற்றி வரைய உன் வேலை என்ன தெரியும் எனக்கு. சுத்திட்டு வந்தல, சுத்திட்டு வரப்ப என்ன பண்ண நீ எல்லாம் பாத்தியா? இவன் என்ன சொல்ல இருப்பான், ஏதாவது யாரை பத்தின குறை சொல்ல வந்திருப்பான். அதுக்கு முன்னால தேவன் என்ன சொல்றாரு, என் தாசன் மேல் கண் என் வைத்தாய், தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாய். வைத்தாயோ. இது இங்கிலீஷ்ல வாசிங்க. அதான் இங்கிலீஷ் இருக்கா? Then Yahweh God said to Satan, have you considered my servant Job, that there is none like him on the earth, a blameless and upright man who fears God and shuns evil? Have you considered? என்ன போட்டிருக்க? The hedge around them. எட்டாவது வசனம். Have you considered myself? Have you considered? அதுல கேஜேடியில Consider myself. have you considered? கன்சிடர்ன்ற வார்த்தையை விட have you closely looked into, அது தமிழ் அழகா கவனம் வைத்தாயோ, நீ கவனித்தாயோ அப்படியா இருக்குது. கவனம் வைத்தாயோ தமிழ் அழகா இருக்குது. கவனம் வைத்தாயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கூர்ந்து பாக்குறது. தேவன் சேலஞ்ச் விடுறாரு. என்ன சொல்றாரு? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. தேவன் சொல்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 102ஆம் சங்கீதம் எடுங்க. பக்கம் 733. ஒரு நிமிஷம். நூத்தி 5ஆம் சங்கீதம் 42வது வசனம். பக்கம் 737. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. எப்படி? தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து. இன்னொரு இடத்துல சொல்றாரு. என்ன அவன் 12ஆம் அதிகாரம் 7வது 8வது அங்க பாருங்க. பக்கம் 185. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் யாவே தேவன் சாயலை காண்கிறான். சரி, அப்ப யார் பார்த்து தாசன்றாரு? ஆபிரகாம் பார்த்து தாசன்றாரு. மோசேவும் பார்த்து ஆபிரகாம் யாரு? ஏசாயா 40 அதிகாரம் என் சேவகன் 41 அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. பக்கம் 846. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனாகி ஆபிரகாம். தாசன்றவர சிநேகிதன்றார். இது 2 பார்க்கலாம். இந்த 20 அதிகாரம் இப்ப 27வது வசனத்துல அங்கேயும் தாசன் சிநேகிதனாகி ஆபிரகாம். தாசன் சிநேகிதன்றார்.
ஏசாயா 42 அதிகாரம் 1 பாருங்க, அங்க என்ன பாக்குறோம்? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அவமன பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இங்க யாருக்கு சொல்றாரு? மேசியா. ஆண்டவர் பத்தி. அப்போ ஆண்டவரை பத்தி. தேவன் வந்து சாதாரணமா யாரை பத்தியும் தாசன் சொல்ல மாட்டார். யார் யார சொல்றாரு தாசன்ட்ட? ஆபிரகாம் மோசே. சொல்றாரு, மோசே ஆபிரகாம். சொல்றாரு, ஆபிரகாம், தாவீது வருங்க. மோசே. மோசே, அப்புறம் வந்து என் ஆண்டவர். தாசனாக தாவீதை கண்டுபிடித்தேன்றார். மோசே, தாவீது, அப்புறம் ஆண்டவர். ஆண்டவர், யோபு, இஸ்ரேலு. இஸ்ரவேல். இஸ்ரவேல். இஸ்ரேல். அவங்க விசேஷித்த ஜனங்கள். சபை பார்த்து தாசனேன்னு சொல்லல. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். யோவான் 15 அதிகாரம் 15 வசனம் பாருங்க. நண்பர்கள்னு சொல்றாரு, ஊழியக்காரர். இது சிநேகிதரன்னு சொல்றாரு. வசனத்தை வாசிங்க. 15 பாருங்க. பக்கம் ம் 150. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆ, ஏனெனில் என் பிதா ஊழியக்காரங்கள் தாசன். ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் வந்து நம்மள எப்படி ஆக்கிறாரு? சிநேகிதன். சிநேகிதர். அப்ப நம்மெல்லாம் தேவனுக்கு எப்படி சிநேகிதராரோம்? ஆண்டவர் மூலமா. ஆனா இந்த பழைய அவங்க எல்லாம் பாரு எப்படி சொல்றாரு? ஆபிரகாம டைரக்டா சிநேகிதன்றார். இதுதான் யூதர்கள் விசேஷித்தவர்கள். சரி, இப்போ இந்த பட்டியல்ல தாசன் ஆகிய யோபேன்றார். அப்போ தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தா அந்த கணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளே அப்படி தேவனுடைய பிரியர்கள் ஆறோம். மேசியாவோட ஒட்டிண்டாதான், மேசியாவுக்குள்ள இருந்தாதான். இல்லைன்னா நம்மளாம் என்ன சத்துருக்கள் ஆயிடுவோம். நான் சத்துருக்களா இருக்கையில் அப்படின்னு நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். அப்போ ஆண்டவருடைய மகத்துவம் பாருங்க, நம்மளை என்ன பண்ணிட்டாரு? சிநேகிதனாக்கிட்டார். இப்ப இங்க சாத்தான பார்த்து சொல்றார், என் தாசன் ஆகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. நம்ம பழைய ஏற்பாட்டு அவங்கள விட நம்ம எவ்வளவு விசேஷர்கள் பாருங்க. சொல்லிட்டு யோபு பத்தி என்னென்னலாம் சொல்றாரு? உத்தமன், சன்மார்க்கனும் நன்மார்கள், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன், பூமியில அவனைப் ஒருவனும் இல்லை அவனைப் போல. சரி, இப்போ பரலோகத்துல இந்த காரியம் தேவ சமூகத்தில் நடக்குது. அங்க சம்பாஷணை. இது யோபுக்கு தெரியாது. அந்த சம்பாஷணையில நம்ம என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பிறகு யோபு என்னன்றதை பார்த்தோம். சம்பாஷணையில 4 காரியத்தை சொல்றாரு. தேவன் சொல்ற காரியம்: உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், கெட்டது பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இதுல முக்கியமா இந்த பொல்லாப்புக்கு விலகுற அந்த இங்கிலீஷ்ல வாசிங்க. And shuns evil. Shuns evil. Shun evil. நன்றதை விட இங்க என்ன போட்டிருக்கு? எஸ்கியூன்னு இருக்கா? எஸ்கியூ. வேற ஏதாவது இது டிரான்ஸ்லேஷன் விஷயம் கேஜி என்ன போட்டிருக்கு பாரு. பிரதீப், நீ என்ன இது வச்சிருக்க? டிராவலிங். blameless இல்ல. நாலாவது one who fear God and shun evil. பாருங்க, 8வது என்ன போட்டிருக்கு? எஸ்கியூ ஈவில் போட்டிருக்கா இல்லையா?
இல்ல எஸ்கியூவத். எஸ்கியூவத்னா என்னன்னா, எப்படி இந்த துப்புறது, ச்சீ, அதுதான். இது வேண்டாம் வேண்டாம், அது எனக்கு வேண்டாம் வேண்டுட்டு அதை நான் விரும்பி அதை விலகி போவேன். என்ன வந்தாலும் சரி, கம் வாட்மே, அது நான் அது என்ன கட்டாயமா அதை விளக்குவேன். அதான் எஸ்கியூவத். அது துப்புற ஒரு வெறுப்போட செய்யுது. அதுதான் எப்படி போட்டிருக்கு, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஓடுறது எனக்கு வேண்டாம், அதை கண்டு அது அருவருப்பு வேண்டாம். பொல்லாப்பை வெறுக்குது. ஏன்னா பொல்லாப்புக்கு யார் தகப்பன்? பொல்லாங்கன்னு தான் தகப்பன். அப்போ அது வெறுக்கிறது. முதல்ல என்ன சொல்றாரு? உத்தமன். யார் உத்தமன்? யார் உத்தமன்? உத்தமன்றது என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? உத்தமன்னா என்ன? கபடு இல்லாததுங்களா? கபடு, பொய்க்கு விலக்கி. ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 Blameless பாருங்க. and என்ன? upright. Blameless and upright. blameless, வெரி குட். ஆதியாகமம் 17:1 பாருங்க. பக்கம் 17. ஆபிரகாம் 99 வயதான போது யாவே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. இது தேவன் கட்டளை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 26 அதிகாரம் எடுங்க. அப்ப ஈசாக்கு ஒண்ணு சொல்றாரு பாருங்க, 4:5. பக்கம் 30. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் தேவன் யாரு? அவர் மாறாதவர். ஏற்படுத்ததை கை கொள்ளுகிறவர். அதான் அவர் என்ன சொல்றார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் 17 அதிகாரத்துல, நீ எனக்கு உண்மையாக நடந்து உத்தமனா ஆயிரு அப்படின்னா நீ கை கொள்ளணும். நான் கை கொள்வேன், நீ கை கொள்ளணும். ஆனா நான் கை கொள்ளுகிற தேவன்றது அங்க சொல்லல. அவரு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் சொல்றாரு. மோசேக்கு தான் கொண்டாந்து சொல்றாரு, நான் கை கொள்ளுகிற தேவன் எப்படி யாவே என்று. விளங்குதா? ஃபாலோ பண்றீங்களா? பண்றோம். ஆதியாகமம் 6 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. சாரி, யாத்திராகமம் 6 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தேங்க்யூ. பக்கம் 75. அப்பொழுது யாவே தேவன் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யாவே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யாவே என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ 17 என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ உடன்படிக்கையை கைக்கொள், எல்லாத்தையும் கைக்கொள், நீ உத்தமனாயிரு. அப்ப உத்தமன்றது என்னது? தேவனுடைய காரியங்களை அப்படியே செய்யறது. உத்தமனா தான். மத்தேயு சுவிசேஷம் பார்க்கிறோம், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால்
அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது செய்யறது. அதுதான் அப்ரைட்னஸ். அப்ரைட் தானே இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். என்ன பிரதீப்? ஃபேம்லெஸ் அப்ரைட். 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 அப்போ அப்ரைட்னா ரைட்டியஸ். நம்ம ரைட்டியஸ் நம்மளோட எங்களுடைய எங்களுடைய எங்களால் ஏதாவது ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்க எங்களால் எங்கள் தகுதியானவர் அல்ல. எங்கள் தகுதியோ யாவை தேவனால் அவருடைய குமாரன் மூலமாய் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம அப்படியே கிடையாது. அப்போ இந்த எப்படி அவர்கிட்ட வருது? அப்போ உத்தமன் என்பது அவர் நமக்கு கை கொள்ற காரியத்தை சொல்ற கட்டளையை அப்படியே செய்யறது. அதுதான் அப்ரைட்னஸ். நம்மளோட கிடையாது. அவருடைய விதிகளை அவர் என்ன சொன்னாரோ அதுதான். அது கேள்வியே கிடையாது. உத்தமனம். சன்மார்க்கனம். சன்மார்க்கனம் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? சன்மார்க்கனுக்கு பிரதீப், ஜான். Upright. இல்ல முதல்ல என்ன போட்டிருக்கு? அப்ரைட், பிளேம்லெஸ். பிரதீப்? ஆமாங்க, பிளேம்லெஸ் அப்ரைட் மட்டும் தான். அப்படின்னா குத்தம் சொல்ல முடியாது. சன்மார்க்கன்றது அதுதான். சன்மார்க்க குத்தம் சொல்ல முடியாது. இப்போ பொதுவா உலகத்துல நான் தேவமா நான் சன்மார்க்கனா இருக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நான் நல்ல தான தர்மம் பண்றேன், நல்லா யாருக்கும் துன்பம் பண்ணல, யாருக்கும் இது பண்ணல, நான் நல்ல காரியம் தானம் பண்றேன், தர்மம் பண்றேன். யாரு அவனை உலகம் என்ன சொல்லும்? சன்மார்க்கணும். ஓகே, புரியுதா? புரியுது. அது சன்மார்க்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட குத்தம் ஒண்ணு கிடையாது. ஆனால் நம்ம எப்படி சன்மார்க்கம் ஆக முடியும்? ஆண்டவர் மூலமாக தான். ஆண்டவர் மூலமா தான். எப்படி தெரியும்? 1 Corinthians 4 அதிகாரம் 4 வசனம் பாருங்க. 2 Corinthians 5 அதிகாரம் 10 வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 4 பக்கம் 229. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் ஆண்டவர். ஆனதால் ஆண்டவர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்போ சன்மார்க்கம்ன்றது எப்படி வரும்? நம்ம தேவன் நியமிச்ச மார்க்கத்தை பிடிச்ச சன்மார்க்கன். உத்தமான சன்மார்க்கனும் அதுதான். நீங்க கேட்கலாம், ஆபிரகாம் எங்க கட்டளை கொடுத்தாரு? மோசேக்கு தானே கட்டளை கொடுத்தாரு. ஆதியாகமம் 26:4 பார்த்தோமே. பிரமாணங்கள், கட்டளைகள், ஆர்டர்கள், பிரமாணங்கள். ஆதியாகமம் 26:4 பார்த்தால. ஏன்னா அவர் ஆபிரகாம் சொல்லிட்டார்ல, உன் இனத்தை விட்டுட்டு வான்னு சொன்னதை கீழ்ப்படிஞ்சு வந்தார் இல்லையா? சரி, விதிகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள்லாம் போட்டுக்குதே. அந்த குமாரனை குடுக்க சொல்லிட்டு கேக்குறாரு. அது அது படிக்கிறாங்க. குமாரனை குடுக்க சொல்லிட்டு கேக்குறாருல்ல பிரதர். ஒரே குமாரனை எனக்கு குடுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்லையா? சரி, அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுன்னு அவர் வந்துட்டு இது பண்றாரு. அப்புறம் வந்துட்டு அந்த விருத்த சேதனம் பண்ணுவாங்களே, அது தேவன் சொன்ன மாதிரி அவர் பண்றாரு இல்லையா? அழகா சொன்னீங்க. முதல்ல சொன்னது உள்ளே எல்லாம் அடக்கம். முதல்ல ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, விருத்த சேதனம் கரெக்ட். ஆனா அது முன்னால குமாரன், அது உள்ள எல்லாம் அடக்கம்.
ஏன்னா யாக்கோபுல சொல்ற திரும்ப பாவனையை பெற்றுக்கொண்டான். இது எபிரேயர்ல பாவனையாய் பெற்றுக்கொண்டான், பலியா கொடுத்தா பாவனையை பெற்றுக்கொண்டான். அப்போ அது குமாரனை கொடுக்கறது உள்ள எல்லாம் அடக்கம். ஆனா உண்மையா அங்க அடக்கம் இல்ல. அந்த குமாரனை கொடுத்ததுனால என்ன ஆகுது? கேட்டை திறந்துட்டாரு தூதனானவர் வரத்துக்கு. தூதனானவர் வந்துதான் எல்லாம் வரப்போறது நமக்கு. அந்த மார்க்கம் வந்து நமக்கு வரப்போறது. ஆனா இது ஆபிரகாம் மறைவா செய்தனால அந்த 26 நாள் எல்லாத்தையும் அவன் கை கொண்டாருன்னு சொல்றாரு. புரியுதா? தேவன் சொல்லி புரியுது. கீழ்படுகிறது. இப்போ யோபு பார்த்து என்ன சொல்றாரு? உத்தமன், சன்மார்கன், அப்புறம் தேவனுக்கு பயபக்தி பயந்து. தேவனுக்கு பயந்துன்றது என்னது? வார்த்தை கீழ்ப்படியுது, கை கொண்டு நடக்கிறது தானே பிரதர். தீமை வெறுப்பதே தேவனோட பயம். நீதிமொழி 1 தேவனுக்கு தீமை பயப்படுகிற வெறுப்பது. பயம். வெறுப்பது விலையோட வெறுக்கணதம். மற்றெல்லாம் கை கொள்றது கரெக்ட். தீமையை வெறுக்கணும், பயப்படுறது. தேவன் என்ன சொல்றாரோ அதுதான். அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து அந்த பழம் நல்லா இருக்கு அவன் சொல்றப்ப 1:8 நீதிமொழி 1:8. அப்ப அது வெறுத்து இருக்கணும். ஏன்னா அது பிதாவிடத்துன்னு வரல. அந்த சத்தம் எங்கேருந்து வருது? அந்நிய சத்தம். அந்நிய சத்தமே நமக்கு தீமை தான். அவ அதை வெறுத்து இருக்கணும். 1 யோவான் 2 தான் சொல்றாரு, இது உலகத்தினால் உண்டானவை, பிதாவினால் உண்டானவள் அல்ல. 2 1 யோவான் 2 15-17 வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப தீமையை விட்டு விலகுவதுன்றது தீமையை வெறுப்பது. அது வெறுத்துடணும். யோபா தான் செய்யறார். அப்புறம் அதுக்கப்புறம் பொல்லாப்புக்கு அதான் என்னது? பொல்லாப்புன்னு ஒண்ணு வர போன வாரம் கூட பார்த்தோம். என்ன மனத்துல வச்சு அத இல்ல, மனத்துல சில தீய காரியங்கள் வரப்ப வெளிவேஷம் நல்லவனா இருப்பான். ஆனா மனசுக்குள்ள அது குறித்தான் ஒரு தூக்கிறது, அதை குறித்து ஒரு ருசிக்கிறது இல்ல. அது தப்பு. அது அடிப்படையா இருக்கணும். யோபு இதுதான் செஞ்சார். தேவனே அவருக்கு சாட்சி கொடுக்குறாருன்னா தேவன் சும்மாவா? உள்ளிருந்து ஆராய்ந்து சோதி தருகிறார். கரெக்டா தான் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாரு. இப்படிலாம் சர்டிபிகேட் கொடுத்தவரு என்ன பண்ணிட்டாரு? போட்டு போட்டு வாட்டி எடுக்க விட்டாரு. நம்மள கூட தேவன் அந்த சர்டிபிகேட் வாங்கணும். வாங்கினப்ப என்ன வரும் நமக்கு? 2 தீமோத்தேயு 2:12 பாருங்க. பக்கம் 290. அங்க 2 பகுதி இருக்கு, பார்ப்போம். 292. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். ஏன் அவரோட பாடுகளை சகிக்கணும்? அப்போஸ்தலர் 14:22 பாருங்க. யோவான் 16:33 பாருங்க. அப்போஸ்தலர் 14:22 பிரதர். ஆமா, இன்னொருத்தர் யோவான் 16:33 பக்கம் 183. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உபத்திரம் வழியா தான் போக முடியும். ஏன்னா நம்ம ரட்சிப்பின் அதிபதியே அப்படிதான் செஞ்சாரு. அவர் உபத்திரனால பூரணப்படுத்தினார். 2 வாசிக்கிறோம். யோவான் 16:33 என்ன சொல்லுது? உபத்திரம் உண்டு. பக்கம் 152. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு 33 தானே பிரதர்? ஆமா ஆமா. இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எப்படி அதை ஆரம்பிக்கிறாரு? என்னிடத்துல சமாதானம் உண்டு, நீங்க பயப்படாதீங்க. உலகத்துல உபத்திரம் உண்டு, நீங்க உலகத்தை என்னை விட்டு வெளியே போனீங்கன்னா உபத்திரவம். உள்ள இருக்கிறப்போ உபத்திரம் வரும். ஆனா அது வேற உபத்திரம், இது வேற உபத்திரவம். சொல்லப்போனா உள்ள இருந்தா அதிக உபத்திரவம். ஆனா இந்த உபத்திரவத்துல எனக்கு சமாதானம் உண்டு. ஏன்? எனக்கு இது நேரிட்டது. நான் என்ன செஞ்சேன்? ஜெயம் கொண்டேன். நான் ஜெயம் கொண்டதுனால
என்னோட இருக்க எனக்குள்ள இருக்க நீங்களும் உங்களுக்கு உபத்திரம் வந்தாலும் நீங்க ஜெயம் கொள்ளுவீங்க. Amen. God bless you. அப்போ இந்த உபத்திரத்தின் வழியாய் தான் நம்ம அதை செய்யணும். இப்போ 2:12 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:12 2 பகுதி இருக்கு அதுல. நாம் அவரோட கூட பாடுபட்டோமானால் அவரோட கூட ஆளுகையும் ராஜ்யத்தில் செய்வோம். பிரவேசித்து ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அதுதான் பாருங்க, நாம் அவரை மறுதலித்தால், மறுதலிக்கிறதுன்னு என்னது? வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. இப்போ அந்த 2 பேரோட சம்பாஷணையில சாத்தான் என்ன சொல்றான் பாருங்க. அது போறதுக்கு முன்னால நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. 13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். அப்போ பாடுகள், ஆனால் நம்ம என்ன பாடுகள்ல அவர் நம்மளை அவரை நம்ம மறுதலிக்க கூடாது. நம்ம மறுதலிக்க கூடாது. சரி, இப்போ அடுத்த வசனம் யோபுக்கு வந்துருங்க. பாரு, அதுக்கு எதுவும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ சாத்தான் அதுக்கு என்ன சொல்றான்? அதற்கு சாத்தான் யாவே தேவனுக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். என்ன சும்மாவா தேவனே சும்மாவா பண்றாரு? அவரு எல்லாம் இருக்கு திண்ணீர் எல்லாம் வச்சிருக்கிறீரு. வாசிங்க அடுத்த வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இந்த என்ன சொல்றது? மட சாம்பிராணின்னு தான் சொல்லணும். என்ன சொல்றான்? அது கரெக்டா திரும்ப நிறுத்தி பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு இல்ல 11ஆவது வசனம் மாத்திரம் பாருங்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். தேவன் அவர் கையை நீட்டி நம்ம தொட்டார்னா சாத்தான் என்ன சொல்றான்? நம்ம தேவனை தூஷிப்பான், மடையாமன். தேவன் அவர் கையை நீட்டினார்னா அந்த காரம் நம்ம மேல பட்டா அந்த காரம் என்னது? பாருங்க, அது அவ்வளவு பெரிய தானியேலை பார்த்து ஞானமான்றாருல. ஆனா அவனுக்கு இந்த அறிவு இல்லை பாருங்க. ஆனா ஒண்ணு, அவன் என்ன பண்ணுமா? அவர் கரத்தை நீட்டுறப்ப அவன் துன்பப்படுத்துவான். அதான் சொல்ற இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுன்றார். புரியுதா? எவ்வளவு பேர் ரிஜாய்ஸ் பண்றீங்க? திருப்பி சொல்லுங்க, புரியல. கையை இல்ல உன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொடுகிறானால் அவன் தூஷிப்பானுன்றார். தூஷிப்பான் அப்படின்னு சொல்றாப்ல சாத்தான். எதனால தூஷிப்பான்னு சொல்றான்? அவன் நிறைய பாடுகள் வரும். புரியுதா? உங்களுடைய கையை நீட்டினீங்கன்னா பாடுகள் வரும். பாடுகள்ல தூஷிப்பான். கையை நீட்டினா பாடுகள் தான். எப்படி? அவரோடு கூட ஆளுகை செய்யும் போது அதான் பாடு. அவர் தான் பாடு நமக்கு. அவன் சொல்றான். ஆனா என்ன சொல்றான்? இவருக்கு இவ்வளவு சர்டிபிகேட் பண்ணான். இவருக்கு இவ்வளவு யோபு பத்தி சர்டிபிகேட் கொடுத்தும் அவன் என்ன சொல்றான்? கையை நீட்டுங்கன்னா அப்ப பர்மிஷன் கேட்கறான். பர்மிஷன் கேட்கறான். லூக்கா 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமா பாருங்க. 22ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம். சீமோனே 22ஆம் அதிகாரம் 31 32 பாருங்க. பின்னும் ஆண்டவர் சீமோனே, அதாவது பக்கம் 118. பின்னும் ஆண்டவர் சீமோனே
சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆ, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ அல்லேலூயா. குணப்பட்ட அல்லேலூயா. அப்போ சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது நிறைய பேர் விசுவாசம் ஒழிஞ்சிடும். ஆனா ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டுகிறார். ரோமர் 8:34 தான் செய்யுது சொல்றது. செய்யறதே கரெக்ட், சொல்றது செய்யறதே இது. ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? மேசியாவை மரித்தவர், அவரே எழுந்து இருக்கிறவர், அவரே தேவனுடைய வாழ்க்கை வீட்டிருக்கிறவர், நமக்காக வேண்டியது செய்கிறவர் அவரே. எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்குது? ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறது யார்? 8:34. அப்போ தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டுறப்ப நமக்கு உபத்திரம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? யோபு என்ன பண்றாரு? தேவனை தூஷிக்கல, தேவனை துதிக்கிறார். அப்ப நம்ம கிட்ட தேவன் கரத்தை நீட்டுறப்ப ஆச்சா சார் ஃபாலோ பண்றீங்களா? கேட்டீங்களே? கேக்குறேன் பிரதர், கேக்குறேன். இல்ல இன்னொருத்தர் சொல்லுங்க, நான் இருக்காக சொல்லுங்க. அப்ப நம்ம நம்மகிட்ட தேவன் கரத்தை நீட்டுறப்ப நமக்கு பிரதீப் சொன்னது. பிரதீப்பா? ஆமா, பிரதீப் சொன்னது. இந்த கை நீட்டுறது. பிரதீப் ஃபாலோ பண்றியா? அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள், சொல்லுங்க. அப்போ தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டுறப்ப நமக்கு பாடுகள் வரும். ஆனால் யோபு எப்படி இருந்தா போல நம்ம இருக்கணும். எப்படி யோபு எப்படி இருந்தாலும் யோபு எப்படி இருந்தாரு? யாக்கோபு 5:11 பாருங்க. நிர்வாணியாய்த்தாய்ல வந்தேன்னு சொல்லி அவர் தெளிவா சொல்றாரு. யாக்கோபு 5:11 பொறுமையோடு கூட இருந்தாரு. யோபுவின் பொறுமையை பக்கம் கண்டிருக்கிறார். 316. பக்கத்தை சொல்லிட்டு வசனம் வாசிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். தேவன் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. போறோம். அப்ப யோபுக்கு என்ன? தேவன் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே, அதான் பொறுமையா இருக்கிறாரு. எப்படி தெரியாத? யோபு 19:24-25 என்ன சொல்லுது? பக்கம் 650. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 25 தான் ரீட் பண்ண, 24 19, 24, 25 ரெண்டும். அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும். 19 கரெக்டா வாசிங்களா? 24 24 வாசிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வாசித்தேன் 25, இப்ப 24 வாசிக்கிறேன். 25, 26 சாரி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். எப்படியா? அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய கண்களால். தோல் அழுகி போனாலும் தோல் ஆச்சா இல்லையா? ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவர் பொறுமையாய் உண்மையா இருந்தார், பொறுமையா இருந்தார். தேவன் செய்வார், அந்த உறுதி இருக்க இருந்தது. அப்ப கையை நீட்டி தொடுவீரானால் தூஷி காண பாரும் சேலஞ்ச் ஓடுறான். அப்ப தேவன் என்ன பாருங்க, யோபு 1:12 யாவே தேவன் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். நீட்டாதேன்றதுக்கு பல இங்கிலீஷ்ல வாசிங்க. Only do not lay a hand on his person. Only do not. அதுனா கட்டளை. It is not request. Do not lay a finger.
ஆமா, கை நின்றக்கூடாது. நீ அவர் மேல கை நீட்டுறது அதிகாரம் கிடையாது. நான் என் கையை நீட்டுவேன். உனக்கு அவர் மேல கை நீட்டுறதுக்கு அதிகாரம் கிடையாது. பாக்கியெல்லாம் நீ பண்ணு. Amen. Amen. ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஆஷா கரெக்டா புரிஞ்சுட்டாங்க. ம். அதான் ஆமேன்றாங்க. ம். என்ன அர்த்தம் பாத்தீங்களாங்க? ம். கண்டிப்பா. அது எப்படி தேவன் உருவாக்கு? தம்முடைய கரத்தை நமக்கு நம்ம மேல் நீட்டும் போது நமக்கு அது ஆசீர்வாதம். Amen. பிசாசு ஒருபோது கையை நீட்ட விட மாட்டார். ம். பிசாசு விடுவாரு மற்ற காரியத்துக்கு. என்ன தர பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில இருக்குது. என்னது? ஆஸ்தி, பூமி எங்கும் அவன் கையில. வீடு, எல்லா பசங்க எல்லாம் இருக்குது. ஆசீர்வாதங்கள். உண்டான எல்லாம் இருக்குது. ஆனா அவர் மேல் மாத்திரம் கை வைக்க அது யாரு? என்னுடைய கை, என் கையை நான் ஆட்ட வைப்பேன். அது உனக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில கூட உண்டானவெல்லாம் தொடர்ந்து தேவன் அனுமதிக்கலாம். ஆனா அவன் கையை வைக்க விட மாட்டார். நமக்கு யாருடைய கை? தேவனுடைய கை ஆண்டவர் தான். தேவனுடைய கை தான் நம்ம மேல இருக்கு. எப்பொழுதும் நம்ம தேவனுடைய கை. இப்போ யார் மேல நம்ம கை வைக்கிறோம்னா எதுக்காக வைப்போம்? ஆசீர்வாதத்துக்காக இருக்கும். நம்ம தேவன் கை வைக்கிறாருன்னா என்ன வருது நமக்கு? நமக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அதாவது என்ன அர்த்தம்? நமக்கு யார் வராரு? தேவ ஆசீர்வாதமே வராரு. ஆண்டவர் வரார். அவர் தான் தேவ ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதமே அவர் தான். தேவ பிரசாதம் அவர் தான். தேவனுடைய ஆசீர்வாதமே அவர் தான். அப்போ தேவன் தெளிவா சொல்றாரு, எப்படி? கைய வைக்காத, உனக்கு பர்மிஷன் கிடையாது. மற்றது பர்மிஷன் பண்றேன், கை வைக்கிறது கிடையாது. ஏன்னா அது என்னுடைய கை. உன் கை நாசமா போறது. ஆனா என் கை வாழ வைக்கிற கை. தேவனுடைய கரம் நம்மை வாழ வைக்கிற கரம். இந்த உறுதியில தான் யோபு என்ன சொல்றாரு? 22 வரைக்கும் பாருங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. ஒரு நிமிஷம். தரையில விழுந்து பணிந்து. இதை இங்கிலீஷ்ல வாசிங்க. Then he fell to the ground and worshipped. தமிழ்ல பணிந்துன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? worship. Then he fell to the ground and worshipped. worship. அப்போ தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனை உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதிப்பேன். பாடுவேன். அப்போ தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கிறப்ப, தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கிற என்ன பண்ணுவோம்? நம்ம பணிந்து குனிந்து அந்த கரம் யாருடையதோ அவரை துதிப்போம். நாம் துதிப்போம். அப்ப துதிக்கிறப்ப யோபுக்கு என்ன வருது பாருங்க. என்ன வருது பாருங்க. பாத்தீங்க, அடுத்த 21, 22. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். யாவே தேவன் கொடுத்தார், யாவே தேவன் எடுத்தார், யாவே தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அப்போ என்ன யோபு எசென்ஷியலி என்ன சொல்றாரு? தேவனே கொடுத்தார், தேவனே எடுத்துட்டாரு. அவரே எடுத்துக்கிட்டாரு. தாவீது சொன்னது அதுதான். உம்மிடத்தை கறந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். எங்க? 2 நாளாகும் 29. 1 நாளாகும் 29. 2 நாளாகும் இல்ல. சாரி 1 நாளாகும் 29. மறக்கவே கூடாது. எல்லாம் உங்களுடைய கருத்துல வந்தது. சரி, தாவீது சொல்றாரு. ஆனா தாவீதின் குமாரன் என்ன சொல்றாரு? தாவீதின் குமாரன் யாரு? ஆண்டவர். தாவீதின் குமாரன் சாலமோன்.
அவரை சொல்றீங்களா? ஆண்டவர் தாவீதின் சந்ததியில் வந்த ஆண்டவரை தான் ஆண்டவரை சொல்றாரு. சொல்றீங்களா? ரோமர் 1:5 என்ன சொல்றது? ரோம தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். மத்தேயு ஆண்டவராகிய ரோமர் 1:5 என்ன சொல்லுது? மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் கிறிஸ்து யாருடைய குமாரன்? மத்தேயு 22 கேக்குறாரு, 35 இருந்து பாக்குறப்ப. அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் சுயமா ஒண்ணு செய்யறேன், எல்லாம் அவர் சொல்றாரு செய்யறேன். இதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. பாருங்க, எல்லாம் அதே ட்ராக்ல தான் போறாங்க. ஆனா தாவீது என்ன சொல்ற? இருதயத்தை கேட்க மனுஷன்ட்டாரு. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு? என் நேசகுமாரர் சொல்றாரு. என் அன்பான குமாரன், என் தாத்தன், என் ஆவிக்கு பிரியமானவர். பழைய ஏற்பாடுலையும் சொல்லிட்டார், புதிய ஏற்பாடுலையும் சொல்றார். அப்போ இங்க என்ன இங்க தேவனுடைய கரம் இவர் மேல வந்த உடனே இவர் உழுந்து பணிந்து வர்ஷிப் பண்ணி எதை காமிக்கிறாரு? தாழ்மை. தாழ்மை. God bless you. தாழ்மை என்கிட்ட என்னால் ஒண்ணு கிடையாது, அவர் கொடுத்தாரு. இப்போ இந்த பின்னணியில நம்மளை நிறுத்தணும். யோபு இருந்த நேரத்துல நம்மளை நிறுத்தணும். நம்ம தேவன் நம்மளை குறித்து அந்த சாட்சி கொடுப்பார. சாத்தா நம்மகிட்ட நமக்கு விரோதமா வர்றப்ப எல்லாம் நம்ம சொல்ற பிரச்சனை வந்தா உடனே சாத்தான் தான் பண்றான். சரி, சாத்தான் பண்றான் இருக்கட்டும், சாத்தான் பண்றான். தேவன் அனுமதிக்க ஆண்டவரே சொல்லிட்டார், உன் தலையில ரோமங்கள் எல்லாம் என்ன பரமபிதா ஒண்ணு கூட தரல. அப்படி இருக்கிறப்ப பிரச்சனை வந்தா தேவனுக்கு தெரியாம தேவன் அனுமதிப்பார். அனுமதிக்கிறப்ப நம்மளை பார்த்து தேவன் சர்டிபிகேட் கொடுப்பாரா? நம்ம சொல்லணும், இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட என் மத்தியில் இருக்கிறவர் பெரியவர். இல்ல, நம்மளை பார்த்து தேவன் சர்டிபிகேட் கொடுப்பாரா? எப்படி குமாரன் நிமித்தமா கொடுக்கலாம். குமாரன் நிமித்தமா கொடுக்கலாம். என்ன சார்? குமாரன் நிமித்தமா கொடுக்கலாம். இல்ல, நம்மள நாமே சோதித்து பார்க்கணும். குமாரனுக்குள்ள இருந்தா கரெக்ட். அதான் சொல்றேன், எருத்தலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள எத்தனையோ தரமா. அப்ப நம்ம எல்லாம் ஆண்டவருக்குள்ள வரணும். ஆண்டவருக்குள்ள வந்தா நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. இப்ப இந்த சர்டிபிகேட்டை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்குள்ள வரணும். அதுதான் முக்கியம். இப்ப நம்மை குறித்து தேவன் சர்டிபிகேட் கொடுக்குறாரா? இந்த நாள்ல நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். இந்த நம்ம கத்துக்கூட ஒரு பாடம் அதுதான். பிசாசு நமக்கு எதிராக வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் எப்ப ஆவியானவர் கொடியேற்றும்? வார்த்தை இருந்தாதான். அந்த ஆவியை கொடுத்த ஜீவ வார்த்தை நம்மளோட இருக்கணும். அந்த ஜீவ வார்த்தை நம்மோடு இருக்கிறப்ப கண்டிப்பா கொடியேற்றப்படும். அப்ப இந்த சர்டிபிகேட் நம்மை குறித்து கொடுக்கிறாரா? இல்ல நாட்கள் ஏதாவது ஒண்ணுல பரடுறோமா? முக்கியமா அந்த கடைசியில அந்த அழகான வார்த்தை, தீமையை பொல்லாப்போல தீமைக்கு நம்ம வெறுக்கணும். இன்னைக்கு உலகத்தை அதுதான் போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. எல்லா பொல்லாப்பையும் கொண்டு வந்து வச்சுட்டான். எங்க வச்சிருக்கிறான்? நம்ம கை உள்ள கொண்டு வந்து வச்சுட்டான். செல்போன், நெட்டு, செல்போன் எல்லாம் அது உள்ள கொண்டு வந்து வச்சுட்டான். நம்ம அதை எதுக்கு பிரயோஜனப்படுத்தணும்? நல்லதுக்கா தீமைக்கா? நல்லதுக்கு. ஏதோ தேவ வார்த்தைகள் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறாரு. இது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, உங்க பிள்ளைகளுக்கு தெரியும், உங்க சகோதரர்களுக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? நம்ம தீமையை வெறுக்கிறோமா? வேண்டாத காரியங்களை நம்ம பார்க்கிறோமா? நம்ம அதை ருசிக்கிறோமா, ரசிக்கிறோமா, இல்ல வெறுக்கிறோமா? நம்ம எதை செய்யறோம்? இருதயத்துல தாழ்மை இருந்தால் நம் கிரியைகளிலே அந்த தாழ்மை வெளிப்படும். இருதயத்தை என்னிடத்து தாழ்ந்து. அப்போ யோபு சொன்ன அதே சர்டிபிகேட் தேவன் நமக்கு எப்ப கொடுப்பார்? அந்த தாழ்மையை பெற்ற என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ள, அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
இப்ப நமக்கு அது வேணும்னா நம்ம ஆண்டவரோட நாம் நம் முகம் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும். அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நாளிலே யோபின் காரியத்திலிருந்து யோப கைவிட்டாரா? இல்ல. கடைசியில என்னமா பண்ணார்? அதை காட்டிலும் உபத்திரவம். யோபுக்கு ஜீவன் போல, ஆனா ஒருத்தருக்கு ஜீவனே போச்சு. ஆண்டவர் தானே. நம்ம தாத்தனா மோசைய பார்த்தோம். மோசைட்ட என்னத்தை கத்துக்கிறோம்? சாந்தம், பூமி எங்கும் சாந்த குணம் உள்ளவன். சாலமோன் ஞானம். தாவீது கீழ்ப்படிதல். வெரி குட், கீழ்ப்படிதல். இதெல்லாம் சேர்த்து யார்ட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட. ஆனா அவர் தான் நமக்கு பாருங்க. அவங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்னு, ஆனா இவர்கிட்ட பூரணமா இருக்கும் எல்லாம். பூரண குமாரன். எபிரேயர் 7 அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. பக்கம் 304. நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. எப்படியா? என்னென்றைக்கும் பூரணம். நான் வசனம். அப்ப அந்த குமாரன் தான் நமக்கு எல்லாமே. இந்த குமாரனோடு இருக்கப்ப அந்த தாழ்மை வரும். தாழ்மை வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஒண்ணும் இல்லை சொல்லி பணிந்து தேவனை துதிப்போம். நம்மை குறித்து தேவன் கண்டிப்பா அந்த சாட்சி கொடுப்பார். நம்மை பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலை நமக்கு பலனை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 10:13 தான் வாசிக்கிறோம். சோதனையோட கூட தப்பித்துக் கொள்வதற்கான வழியும் அவர் உண்டாக்குவார். நம்ம பிரச்சனை எதா இருந்தாலும் சரி, ஏன்னா அவர் தேவ தூதர் உதவியாக கை கொடாமல் யாரு கை கொடுத்தார்? நமக்கு கை கொடுத்தார். நமக்கு நம்முடைய பலவனை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 4:6 பார்க்கிறோம். என்ன தேவன் ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர். இந்த 2 பேரும் தான் நமக்கு எல்லா காலத்தையும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன். தேவனே உமை நான் துதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் துதிப்பேன். தேவனே உமை நான் துதிப்பேன். யார் மேசியா நாமத்தில் துதிப்பேன். இந்த சிந்தை தான் நமக்கு. 2 பேரும் நமக்கு, இவரும் அவரும் சேர்ந்துதான். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாகும்படி உங்களை அழைக்கிறோம். எங்களுடைய ஐக்கியமோ பிதாவோடும் அவருடைய குமாரனாக யார் மேசியா கூட இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவனுக்கு இந்த சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்ளணும். ஒரே வழி சிரம் எல்லாத்தையும் எங்க ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படி இருப்பதும். தாம் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்படைய காரணராகி நம்ம குமாரன் நாம் கீழ்ப்படிவோம். குமாரனுடைய பாதங்களை பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொருக்கும் பூர்ணமாய் கொண்டு வருவார்கள். ஆமென்.